திருவண்ணாமலை ஆதீன கல்வி அறக்கட்டளை குன்றக்குடி நிர்வாகத்தின் கீழ் இயங்கும் திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி அருகே உள்ள கொர்க்கை திருவள்ளுவர் அருள்நெறி அரசு உதவி பெறும் நடுநிலைப் பள்ளியின் முப்பெரும் விழா வெகு சிறப்பாக குன்றக்குடி 43வது குருமகா சன்னிதானம் திருவருள் திரு பொன்னம்பல அடிகளார் தலைமையில் நடைபெற்றது. குன்றக்குடி அடிகளாரின் நூற்றாண்டு விழா நினைவு கணினி மையம் திறக்கப்பட்டது. இதில் புதுக்கோட்டை மகாராஜா பேக்கரி உரிமையாளர் தொழிலதிபர் சீனு அருண்ராஜ் சின்னப்பா சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார். குருமகா சன்னிதானம் அவர்களால் கணினி வகுப்பறை திறந்து வைக்கப்பட்டது. 1ஆம் வகுப்பு மாணவர்கள் சேர்க்கை நடைபெற்றது. ஆண்டு விழாவினை லட்சுமி காந்தன் வரவேற்றார். தலைமை ஆசிரியர் செல்வம் ஆண்டறிக்கை வாசித்தார். வட்டார கல்வி அலுவலர் அறிவழகன், பள்ளி குழு தலைவர் வேதரத்தினம், ஆசிரியர் சங்கங்களின் பொறுப்பாளர்கள், பள்ளி குழு உறுப்பினர்கள், முன்னாள் மாணவர்கள், பெற்றோர்கள் வாழ்த்துரை வழங்கினார்கள். ஓய்வு பெறும் ஆசிரியர் மீனாட்சி சுந்தரம் அவர்களுக்கு பாராட்டு விழா நடைபெற்றது. தொடர்ந்து நிகழ்ச்சியை தமிழ்ச்செல்வி, நளினி, சுசீந்திரா, சந்திரலேகா, அனுசுயா ஆகியோர் ஒருங்கிணைத்தனர். விழாவின் நிகழ்ச்சியின் இறுதியாக ஆறுமுகம் நன்றியுரை கூறினார். பரிபூர்ணமடைந்த தவத்திரு குன்றக்குடி அடிகளார் இந்த பள்ளியின் நிறுவனர். அவர்கள் 100 ஆண்டுகள் நிறைவு விழாவை நோக்கி தமிழகம் நகர்ந்து கொண்டிருக்கிறது. தவத்திரு குன்றக்குடி அடிகளாரின் நூற்றாண்டு நினைவாக நம்முடைய குன்றக்குடி ஆதீன அறக்கட்டளையின் சார்பாக இன்று கணினி மையம் 3 கணினிகளோடு நம்முடைய அன்புக்குரிய குன்றக்குடி கிராம திட்டக்குழு தலைவர் டாக்டர் பாலகிருஷ்ணன், அவரது அருமை புதல்வர் சங்கர் அவர்களின் முயற்சியினால் இன்று இந்த கணினி மையம் இயங்க தொடக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, இந்த பள்ளி கஜா புயலின் போது மிகுந்த பாதிப்புக்குள்ளாகி கட்டிடங்கள் சேதமடைந்திருந்தது. அந்த தருணத்தில் நாம் அமெரிக்க பயணம் சென்று அதன் வாயிலாக 2 வகுப்பறைகளையும் நம்முடைய டாக்டர் பாலகிருஷ்ணன் அவர்களின் அருமுயற்சியால் கும்பகோணம் சிட்டி யூனியன் பேங்க் 2 வகுப்பறைகளையும் நம்முடைய இந்த மண்ணின் மைந்தர் கொடைவள்ளல் வந்தோருக்கெல்லாம் வாரி வழங்குகிற நம்முடைய மகாராஜா பேக்கரி உரிமையாளர் சீனு சின்னப்பா அவர்கள் ஒரு வகுப்பறையையும் இந்த பள்ளி மாணவர்களின் குடும்பத்திற்கு ஏறத்தாழ ஒரு குடும்பத்திற்கு 1500 ரூபாய் மதிப்பிலான மளிகை சாமான்கள், அத்தியாவசிய பொருட்களை வழங்கி இடர்களைந்தார்கள். இந்த தருணத்தில் அவர்களை நினைவு கூற நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். இன்று அவர்களின் திருவுருவப் படமும் திறப்பு விழா இந்த மேடையில் நடக்க இருக்கிறது. பள்ளியின் முன்னாள் தலைமை ஆசிரியரும் முன்னாள் தலைவருமாகிய வீரையன் அவர்களின் படத்திறப்பும் நடைபெற இருக்கிறது. இந்த ஆண்டு விழா எல்லா வகையிலும் ஏழை குழந்தைகளின் கல்வி முன்னேற்றத்திற்கு குன்றக்குடி ஆதீனத்தினுடைய அரும்பெரும் முயற்சிக்கு ஒரு அடையாளம். சீனு சின்னப்பா அவர்களின் அருமை மைந்தர், பாராட்டுதலுக்குரிய நம் தொழிலதிபர் அருண்ராஜ் சின்னப்பா அவர்கள் வருகை புரிந்திருக்கிறார். தந்தை விட்டு சென்ற பணியை இந்த மக்களோடு பாமணி கிராமத்தை சொந்த கிராமமாக கொண்டிருக்கிற அவர்கள் இந்த பகுதி மக்களின் முன்னேற்றத்திற்கு அவர்கள் நன்கொடைகளை வழங்கி முன்னேற்ற பணி ஆற்றுவதோடு இந்த பள்ளியின் வளர்ச்சியிலும் அக்கறை கொண்டிருக்கிற அவர்களை பாராட்டி வரவேற்று நம்முடைய ஆதீன பணிகளிலும் கலந்து கொண்டிருக்கிற அவர்களையும் பாராட்டி கல்வித்துறை அலுவலர் ஐயா ஏஇஓ அவர்களையும் வரவேற்று இந்த பள்ளியின் ஆண்டு விழா எல்லா வகையிலும் சிறப்புற நடைபெறுகிறது என்பதை மகிழ்ச்சியோடும் அன்போடும் தெரிவித்துக் கொள்கிறோம். திட்டமானது மிகச் சிறப்பாக இந்த பள்ளியில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இந்த பள்ளியில் NMMS தேர்வில் தற்பொழுது அவர்கள் தமிழ்நாட்டுக்கு வந்தாரு, இந்தியாவுக்கு வந்தாரு. கேட்டாங்க, வேலை நாட்டை பார்த்தீங்க, அந்த மக்கள்லாம் நல்லா சௌரியமா வசதியா இருக்காங்க, நம்ம மக்கள் கஷ்டப்படுறாங்களே, இவங்க கஷ்டத்தை தீர்க்க என்ன வழின்னு கேட்டாங்க. சுவாமி விவேகானந்தர் சொன்னாரு, நமது மக்கள் தாழ்ந்து கிடக்கிறார்கள், அவர்களை உயர்த்த ஒரே வழி கல்வி 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 என்று முழங்கினார். அதைத்தான் 1960 நம்முடைய மகா சன்னிதானம். இப்ப உங்க பள்ளிக்கூடத்துக்கு என்னப்பா வந்திருக்கு? புதுசா கம்ப்யூட்டர் வந்திருக்கா? எத்தனை வந்திருக்கு? வெரி குட். எப்படி தெரியும்? யார் சொன்னா? யார்ப்பா சொன்னா? சார் சொன்னாங்களா? சரி. அதுக்கு என்ன பேர்? அந்த கம்ப்யூட்டர் மையத்துக்கு கணினி மையம்.
இன்னொரு பேர் சேர்ந்திருக்கே. நவத்திரு குன்றக்குடி அடிகளார் நூற்றாண்டு நினைவு விழா கல்வி மையம். சரிப்பா, யார் அந்த குன்றக்குடி அடிகளார்? யாருப்பா? நானா? எனக்கு முன்னால ஒரு சாமி இருந்தாங்கப்பா. எனக்கு முன்னால ஒரு சாமி இருந்தாங்க. அவங்க பேரும் குன்றக்குடி அடிகளார். அவங்க இப்ப மறைந்து 30 ஆண்டுக்கு மேல ஆயிடுச்சு. இப்ப அவங்களுக்கு 100 ஆண்டு இருந்தாங்கன்னா 100 வயசு. அதன் நினைவாத்தான் உங்களுக்கு கம்ப்யூட்டர் மையம். சரி, நம்ம பள்ளிக்கூடத்துக்கு ஒரு பெரிய பேரிடர் தாக்குதல் வந்தது. என்ன வந்துச்சு? கஜா புயல். அப்ப படிச்சீங்களா? அப்ப யார் யார் படிச்சீங்க? கை தூக்குங்க. இல்ல இல்ல, இப்ப கஜா புயல் வந்து 4 வருஷம் ஆச்சுல்ல. சரி, உண்மையா சொல்லுங்க. கஜா புயல் வந்தப்ப நம்ம பள்ளிக்கூடத்து கட்டடங்கள்லாம் மிகுந்த பாதிப்பு ஆச்சு. நீங்க இருந்து படிக்க முடியாத சூழல். அந்த தருணத்துல தான் நம்ம அமெரிக்கா போவதற்கான பயணம். அப்போது அங்கு சென்று பல நிகழ்ச்சிகளில் 1 மாதம் திட்டமிட்டு கலந்து கொண்டு கிடைத்த நிதியை நம் பள்ளியில் 2 வகுப்பறைகள் கட்ட பயன்படுத்தும். அதற்கு பிறகு கும்பகோணம் சிட்டி யூனியன் பேங்க் டாக்டர் பாலகிருஷ்ணன் ஒரு ஐயா குன்றக்குடியில் இருக்காங்க. அவங்க முயற்சியால 2 வகுப்பறை. அதற்கு பிறகு இங்க மேடையில் இருக்காங்கல்ல, யாரு? அருண்ராஜ். யாரு அருண்ராஜ்பா? இந்த மேடையில் இருக்காங்க பாருங்க, தெரியுதா? கை தட்டுங்க அவங்களுக்கு. எதுக்கு தட்டுறோம்? ஏன் தட்டுறோம்? அவங்க அப்பா இருக்காங்க. கஜா புயலப்ப நம்ம பள்ளியில படிச்ச 200 மாணவர்களுக்கு 200 குடும்பத்துக்கு 1500 ரூபாய் மதிப்புள்ள மளிகை பொருட்கள் கொடுத்தாங்க. ஒரு 10 நாளைக்கு குடும்பத்துக்கு தேவையான உணவை கொடுத்தாங்க. அப்படிப்பட்ட கருணையின் வள்ளலாய் இருந்தவர் யார்? மகாராஜா பேக்கரின்னு புதுக்கோட்டை போயிருக்கீங்களா? அங்க எங்க பார்த்தாலும் மகாராஜா பேக்கரி மகாராஜா பேக்கரின்னு இருக்கும். அதனுடைய உரிமையாளர் நமது பகுதியில் பாமணி கிராமத்தை சேர்ந்தவர். ஆன்மீக பணி, அறப்பணி, கல்வி பணி, சமுதாய பணி எல்லாவற்றுக்கும் வாரி வழங்குகிற அவரின் அருமை புதல்வர். அவரை விட பல மடங்கு வாரி வழங்கி நமது பள்ளிக்கு நிறைய உதவி பண்றாங்க. யாரு? மேடையில் இருக்கிற நம்ம அருண்ராஜ் சார். அதனால அவருக்கு நம்முடைய பாராட்டை, வாழ்த்தை தெரிவித்துக் கொள்ளும். இப்ப கல்வி மையத்தை டாக்டர் பாலகிருஷ்ணன் அவர்கள் முயற்சியில கொண்டு வந்திருக்காங்க. இப்ப நம்ம சிஓ சொன்னாங்க, ஏஇஓ சொன்னாங்க, காலை உணவு திட்டம் ஆண்டறிக்கையில தலைமை ஆசிரியர் வாசிச்சார். காலை உணவு திட்டம் யாருக்குப்பா? யாருக்காக? உங்களுக்கு தானே. காலையில பசியோட வந்தா சாப்பிடுறது தானே. சரிப்பா, உலகத்துல இப்ப ஒரு போர் நடந்துகிட்டு இருக்கு. அந்த போர் உக்ரைன் நாட்டுக்கு ரஷ்யாவுக்கு நடக்குது. யாருக்கு யாருக்கும்? ரஷ்யாவுக்கு உக்ரைன். அந்த போர்ல ஒரு பெரிய கட்டடம் இடிஞ்சு விழுகுது. குண்டு வீசி இடிஞ்சு விழுகிற குண்டு வீசி இடிஞ்சு விழுகிற கட்டடத்துல இருந்து எல்லாரும் இறந்துடுறாங்க. உங்களை ஒரு வாட்டா போயுமா செடி கொட்டி எல்லாமே வறண்டு போயிருக்குமா. அங்க வினோத் ஒரு சிறுவன் தானா. அந்த சிறுவனுக்கு மரம் செடி கொட்டி எல்லாம் ரொம்ப பிடிக்குமா. ஆனா குடிக்க தண்ணி இல்லையே.
கொஞ்சம் சொல்லுங்க